ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு சைடிஷ் இருந்தால் போதும். கர்ட் ரைஸு, லெமன் ரைஸு, சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். எல்லாமே சின்ன ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கோங்க, கருகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 250 கிராம் பன்னீரை குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பைட்ஸுக்கும் ஒவ்வொரு பன்னீர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்குனா பன்னீர் லப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான ஆயில் சேர்த்திட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணுங்கள். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் பன்னீரில் நம்ம என்ன செய்வோம், பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைனா ஷாஹித் பன்னீர், இல்லைனா பன்னீர் டிக்கா, இல்லை பன்னீர் 65 இந்த மாதிரி தான் செய்வோம். பட் பன்னீர் பெப்பர் ஃப்ரை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்யலாம். ஏன்னா சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்கிற ரெசிபி தான். ஸோ கிட்ஸுக்குமே ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்துர்லாங்க. இப்போ அந்த ஃபைனாக அரைச்ச பொடியும் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிடணும் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்தி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா மசாலா கூட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கை நிறைய மல்லி இலையை ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சு தரலாம். ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், பேபி வெயிட் கெயின் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.